லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் அவர்களுடைய உடல் நல்லடக்கம் செஞ்சதும் அவங்களுடைய மனைவியான பிரேமலதா அவர்கள் பேசிய பேச்சு சர்ச்சைக்கு உள்ளாகிருக்கு. இந்த நேரத்திலையும் அரசியல் பேச்சு தேவையா அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் எழுந்திருக்கு. அவருடைய மறைவுக்கு வந்த கூட்டமானது அவர் மீது இருந்த அன்பினால வந்த கூட்டமா அல்லது அரசியல் ரீதியான கூட்டமான்றதை மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பேசக்கூடாது, அது பேசின தவறு, பேசக்கூடாது. என்ன வந்தது அன்பினால தான், கட்சிக்கார யாரும் வரல, என்ன எந்த எம்எல்ஏயும் இல்லை, யாரும் கிடையாது, எல்லாரும் போயிட்டாங்கல்ல. ஒரு வலுவான எதிர்க்கட்சி இருந்தவர்கள் ஜெயலலிதா காலத்தில் இல்லாமல் போச்சுல. இந்த அம்மா இதுதான் அரசியல், இந்த அம்மா கொண்டு மட்டும் பேசி அரசியலை கெடுக்கிறது. ஒரு பண்பாடு ஏற்கனவே திமுக அலையன்ஸ் வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் ஏற்கனவே திமுக வந்திருக்கேன். இவங்க மாறி போனதுனால இந்த நிலைமை அவங்களுக்கு ஏற்பட்டது. இப்போ அந்த கையை தூக்கிட்டு அதெல்லாம் சொல்லுதில்ல, நடைபெறுமா, நடக்கிற காரியமாக நடக்குமா? இல்லை எப்படிப்பட்ட அதிமுக அட்ரஸ்லாம் போயிடுச்சு. இந்த அம்மா இன்னும் சீனுக்கு வரல, இன்னும் அது அமைதியான வாழ்க்கை வாழலாம். அரசியலில் இப்படி பேசின அவசியம் கிடையாது. இன்னும் தெளிவு இல்லை. இருந்த எம்எல்ஏவரும் போயிட்டாங்களா, அவர் காலத்தில் போயிட்டாங்கல்ல. மாப்பாண்டியெல்லாம் அந்த வந்திருந்தார்ல, மாப்பாண்டியெல்லாம் முதல்ல போனாள். அரசியல் பேசியிருக்க கூடாதுன்றீங்களா இந்த நிலைமையில்? பேசக்கூடாதம்மா, பேசக்கூடிய வாய்ப்பு இல்லை. இல்லை, அன்புனால வந்த கூட்டம் தான் அது, அரசியல்னால கிடையாது. அதை ஒத்துக்கவே முடியாது. அன்பு எல்லா கட்சியிலேருந்து அவங்க இருக்காங்க. அண்ணா திமுக அவங்க எதிரியாக இருந்தால் கூட வந்து பார்க்குறாங்க. ஏன்னா இருந்த மனுஷங்க எதிரியாக இருந்தால் கூட பார்ப்பாங்க. அதான் நம்ம தமிழர் பண்பாடு. அப்படி தான், அரசியல் மாதிரி கிடையாது. அது அது பேசக்கூடாதுமா, உண்மையிலா. இது ஆன பேர் கூட அப்புறம் கூட பேசிக்கலாம். ஏதோ அந்த அம்மா பேசிட்டாங்க, தெரியலம்மா, அது மட்டும் நம்மளுக்கு தெரியாது. சரிதானா? இந்த மாதிரி பிரேமலதா அவர்கள் பேசியிருக்க கூடாது, அது உண்மைதான். அரசியல்ன்றது இல்லாமல் நான் அரசியல்லே கிடையாது, எந்த கட்சிக்கும் நம்மளுக்கு சம்மந்தம் கிடையாது. நான் நேற்று போய் அட்டன் பண்ணிட்டு வந்தேன், இறுதி மரியாதை செலுத்திட்டு வந்தேன். அது மாதிரி நான் பார்த்த வகையில் கட்சிக்காரங்களை விட மக்கள் இருக்காங்கள்ல, வெளியூரில் இருந்தெல்லாம் லாரியெல்லாம் பிடிச்சிட்டு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு போயிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அது கட்சிக்காக வந்தது கூட்டம் கிடையாது. அன்பு முழு மனசை அவங்க 2 நாள் 3 நாள் வேலையை விட்டுட்டு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு போயிருக்காங்க. அவ்வளோதான். அன்புனால் வந்த கூட்டம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அதிகமாக அவருக்கு அரசியலில் பின்னடைவு தான் ஏற்பட்டிருக்கு. அதனால் அவர் அன்பு தான். இந்த டைமில் அரசியல் அவங்க பேசியிருக்கலாமா? அது அவங்களோட அறியாமையாக கூட இருக்கலாம், இல்லை ஆசையாக இருக்கலாம். அதனால் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை, மக்கள் முடிவு பண்ணிடுவாங்க. சாதாரணமாக நம்ம ஊரில் அப்பா சாவு இருக்கும்போது சொத்துக்கு அடிச்சுக்கிறது இல்லையா, அப்படி கூட எடுத்துக்கலாம். அது சரியாக என்னன்னு அவங்க இதில் சரி, மக்கள் பார்க்குறவங்க அதை ஒத்துக்கிற மாட்டாங்க. இது அவர் நல்ல மனசுக்கோசரம் தான் எல்லோரும் போய் இறுதி அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்காங்க. அது என்ன அரசியல் பற்றி நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாது. அன்பினால் கூட்டம் தான். அரசியலில் முறையாக பண்ணலைல்ல, எதிர்கட்சியாக இருந்தார், அதை பண்ணியிருந்தானே இன்றைக்கி இந்தியா தமிழ்நாட்டில் வரலாறு படைச்சிருப்பார். ரெண்டாவது இப்போ நிறைய சொல்கிறாங்க, உதவி பண்ணதாக சொல்கிறாங்க, அது நமக்கு தெரியாது. ஆனால் உதவி பண்ணுறதா சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் அன்பினால் வந்த கூட்டம். இன்னும் ரெண்டாவது தளபதி தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த தீவுத்திடல் கொடுத்தாங்கல்ல, அதான் வரலாறு. தீவுத்திடல் கொடுத்த நேரம் தான் இங்கேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் போக முடிஞ்சிச்சு. அவருக்கு ஒரு நேம் கிடச்சி, இல்லைன்னா அங்கனே போட்டு பதிச்சிருப்பாங்க. அந்த அம்மா சொல்லிச்சுல்ல, பெரிய நன்றின்னு சொல்லி. ரெண்டாவது அரசு மரியாதை கொடுத்துருக்காருல்ல, அதெல்லாம் பெரிய வரலாறு தானே. சொல்லுங்கம்மா. இந்த இதில் வேணாம், அரசியல் இப்போதைக்கு பேச வேணாம். அது மறைஞ்ச பிறகு அது அரசியலில் பேச வேணாம். அதுக்கு முன்னாடி வேணாம், அதுக்கு முன்னாடி பேசியிருக்கலாம். மறைஞ்ச பிறகு அரசியல் வேணாம். மக்கள் அன்புக்காக, அவருடைய அன்புக்காக அதிகம் பாஞ்சு எவ்வளோ லட்சத்துக்கு வந்திருக்காங்க. இது அன்புக்காக, அவருடைய அன்புக்காக வந்த கூட்டம், அரசியலுக்காகலாம் வரல. பொதுவாக எல்லா ஜனமும் அவருக்கு விஜயகாந்த்லாம் ஒரு நடிப்பு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். அதனால் அவருக்காக வந்தாங்க. அரசியல் அப்பாற்பட்டு தான் எல்லோரும் அவருக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. அவங்க என்ன நினச்சி பேசுனாங்கன்னு தெரியல. ஆனால் அவருடைய மதிப்புக்காக ஜனங்க வந்தது. அவருடைய மேலே மதிப்பு, நம்பிக்கை, ஒரு நல்ல மனுஷன், எல்லாருக்கும் உதவி பண்ணவர்ன்றதுனால எல்லா ஜனமும் ஒன்றா அவர் அஞ்சலி செலுத்தினாங்க. விஜயகாந்த் அண்ணன் அன்பினால் வந்த கூட்டம் தான். அவரை மாதிரி உலகத்தில் அவரை மாதிரி பேசுகிறவங்க யாருமே கிடையாது நம்ம தமிழ்நாட்டில். போலீஸ் வேஷம் பண்ணால், இன்ஸ்பெக்டர் வேஷம் பண்ணால் அவரை மாதிரி பொருத்தமான வேஷம் யாருக்குமே கிடையாது. சரி, ஆனால் சண்டை போயிட்டுன்னு சரி, கதை இருக்கும்
இன்னும் பார்க்கறதுக்கு இன்னும் விருப்பமாக பார்க்கலாம். அது சரியாக என்னன்னு அவங்க இதில் வந்து சரி, மக்கள் பார்க்குறவங்க அதை ஒத்துக்கிற மாட்டாங்க. இது வந்து அவர் நல்ல மனசுக்கோசரம் தான் எல்லோரும் வந்து போய் இறுதி அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்காங்க. அது என்ன அரசியல் பற்றி நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாது. சார் அவங்களுக்கு ஒரு எப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கலாம், நம்ம ஜெயிப்போன்ற ஒரு தன்னம்பிக்கை இருக்கலாம் அவங்களுக்கு, அவ்வளோதான். ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தா விஜயகாந்த் சார் இருக்கும்போது இல்லைன்னா நான் போன முறைக்கு அது முன்முறை கூட விஜயகாந்த் சார் தான் போட்டேன் நான் ஓட்டு. ஏன்னா அவர் எல்லாம் மாறி ஏடிஎம்கே டிஎம்கே மாறி வராங்க. சரி சப்போஸ் அவர் வரட்டுமே, அவர் வந்தால் என்ன பண்ணுவார். ஏன்னா ஒரு மனுஷன் வந்து கையில் கொடுக்குற குணம் இருக்குது, அந்த கொடுக்குற குணம் அவர்கிட்ட இருக்குது. அதனால் வந்துன்னா அவர் செய்வார் நல்லா. ஆனால் கூட இருக்கவங்க இப்போ எப்படி எனக்கு தெரியல, ஐடியா இல்லை. அது பேசக்கூடாது தான். அவங்க எதனால அப்படி பேசியிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? அவங்களுக்கு கட்சி இருக்குது, அவங்க அரசியல் பண்ணணும்ல. அது இந்த மாதிரி நேரத்தில் அரசியல் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அப்போ பிரேமலதா அவர்கள் செஞ்சது தப்பு. தவறு தான், கண்டிப்பாக தவறு தான். இது அரசியலில் வந்து அவங்க உள்நோக்கத்தை நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அரசியல் வந்து எப்படியா இருக்கலாம். ஆனால் விஜயகாந்த் இருந்த மாரி இப்போ அந்த அம்மாவுடைய உள்நோக்கத்தில் அவ்வளோவா தெரியாது. அவ்வளோதான் இருக்குது. விஜயகாந்த் மறைந்ததுனால அந்த ஆபத்துனால ஏதோ அந்த அம்மாவுக்கு நல்லபடி நடக்கலாம். தேங்க்யூ சார். அவர் அரசியல்வாதிகிற முறையில் சரிதான், அது எல்லாரும் சொல்கிறது தான். அது அவர் இறந்துட்டார், முடிஞ்சிருச்சு. இனிமேல் அடுத்து வந்து கட்சிக்கும் போது அவர் வெற்றி பெற்றாக்க நம்ம சமர்ப்பிப்போங்கிறது அது சாதாரண இயல்பாக வர்றதா. அது அதுக்காக குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வந்து மக்கள் மனசில் நிறைஞ்சிட்டார், அதுதான் சொல்லணும். மக்கள் மனசு நிறைஞ்சதாக தான் நமக்கே அவர் இறந்த உடனே அவருக்கு நான் என்ன அறியாமல் கண்ணில் தண்ணி வந்துச்சு. அதெல்லாம் 3 விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் இறந்த பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஜெயலலிதா இறந்த பிறகு, ராஜீவ்காந்தி இறந்த பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் தான். அவர் இறந்த பிறகு தான் ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அவருடைய மனைவி பிரேமலதா அவர்கள் வந்து அவருடைய உடல் நல்லடக்கம் செஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு அரசியல் சம்பந்தமாக பேசினது வந்துட்டு சர்ச்சைக்கு எழுந்துள்ளது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க அரசியல் எனக்கு வந்து அதில் ஐடியா இல்லை, நான் அது பார்க்கல. நான் பார்க்கல அவங்க என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸ்டாலின் ஏன் கேட்கலன்னா, அண்ணாமலை வந்து ராஜாஜாலில் வைக்க சொன்னார். அவருக்கு தெரியும் எல்லாமே, வச்சா கலாட்டா ஆகும். ஏன்னா அங்கே ஹாஸ்பிட்டல் ஜெயலலிதா வச்சிட்டாப்புல. அதனால் வந்து எல்லா ஜனங்களும் போச்சுன்னா, பேஷண்ட்லாம் வெளியே போச்சுன்னா அவர் தான் பாதிக்கப்படுவார். ஆனால் ட்விஸ்ட் பண்ணுறதுக்கோசரம் அவர் பண்ணார் அண்ணாமலை. கரெக்டாக ஆகினால அவருக்கு இடம் தெரிஞ்சு ஒரு இடத்துல பொதுவான இடத்துல வச்சிட்டார். அது வேறு ஒன்றும் இல்லை. நல்லபடியாக சிறப்பாக செயல்பட்டார். இது நல்லபடியாக பண்ணார்.